நீங்க நியூவா ஒரு பிசினஸ் பண்ண போறீங்களா? இல்ல ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ண போறீங்களா? சர்வீஸ் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறதுல கிளியரா இருங்க. நீங்க ப்ராடக்ட் பண்ணாலும், சர்வீஸ் பண்ணாலும் டாபிக் என்னவோ ஒண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட கஸ்டமர்ஸ் யாரு அப்படிங்கிறத அ கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் குடுக்க முடியுமா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்க்கு நீட புரிஞ்சா மட்டும் தான் சேல்ஸ் வரும். ஸோ கஸ்டமர்ஸ் நீட் புரிஞ்சு அதுக்கேத்த மாரி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா, சேல்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஸ்ட்ராங்கான பெர்சனல் பிராண்டிங் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க யாரு அப்படிங்கிறது கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க யாரு அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் உங்க ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ இவங்களோடது அப்படின்னா, ட்ரஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை வரும். ஸோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்க. நீங்க யார் அப்படிங்கிறத பண்ணுங்க. அதுதான் உங்களோட சேல்ஸுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். தேர்ட் ஒன் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருங்க. டெய்லி போஸ்ட் போடுங்க. ரீல்ஸ் ஆர் வீடியோஸ் போடுங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட பை பண்ண ராயல் கஸ்டமர்ஸோட ரிவ்யூவ கூட போஸ்ட் பண்ணுங்க. டெஸ்டிமோனியல்ஸ் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட்டான இம்பார்ட்டன்ஸ். ஃபோர்த் ஒன் ப்ராப்பர் ஆட்ஸ் ரன் பண்ணுங்க. கரெக்ட்டான ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்பரா அதுக்காக போடுறேன் ஃபுல் வீடியோ. இப்ப ப்ராப்பர் ஆட்ஸ் ரன் பண்றது எப்படின்னா, கரெக்ட்டான ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களோட ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க? எந்த ஏஜ் குரூப்ல இருந்து இருக்காங்க? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், அவங்களுக்கு ஏத்த மாரி ஆட்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்டிவ் போஸ்டர்ஸ் உங்க போஸ்டர் எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கணும். ஆக்டிவ் மீன்ஸ் அத பார்த்த உடனே ஒருத்தவங்க பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வரணும். நெக்ஸ்ட் ஒன் சிடிஏ. இது பண்ணாவே கண்டிப்பா உங்களுக்கு கால் டூ ஆக்ஷன்ஸ் நடக்கும். உங்களோட பிராண்டிங்க பத்தின, சர்வீஸ பத்தின ஒரு அவேர்னஸ் வந்ததும் ஒரு 4 டைம்ஸ், 5 டைம்ஸ்க்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா பை பண்ணணும்னு நெனைப்பாங்க. இது மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன்ட் ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், கன்சிடரேஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ். அவங்க பிராண்ட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். நீங்க ஃபீட்பேக் இதெல்லாம் குடுக்குறத பார்த்து அவங்களுக்கு அது மேல ஒரு ஆசை வரும். ஆசை வந்ததும் வாங்கலாம்னு நெனைப்பாங்க. கம்பேரிசன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஓவரால் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா அத பை பண்ணுவாங்க. அதுதான் கன்சிடரேஷன்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே சூட்டபிளான ஒண்ணு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ பத்தியும் தெரியணும் அப்படின்னீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் வீடியோ மேக் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மோர் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.